லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ அவன் அன்னை ஒய்ஃபையும் பையனையும் தான் வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருப்பான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அவ பொண்ணு கூட எடுத்த வீடியோவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க அவளோட அம்மாவும் அப்பாவும் இதே கண்டிஷன்ல தன்னோட பொண்ணு ரொம்ப நாள் இருந்தானா அது அவளுக்கு ரொம்ப பிரச்சனையாகும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்ப பாரு அவ பொண்ணோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அதை தவிர்த்து அவனால வெளியில வரவே முடியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளோட அப்பாவோ கவலைப்படாத, அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இப்ப லாயரா இருப்பான், எப்பயுமே கூடயே இருப்பான் இல்லையா, அவனை வர சொல்றேன், அவன் நிச்சயமா வந்து அவகிட்ட பேசுவான், சமாதானப்படுத்துவான்னு சொல்லி அவனை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அவனும் வந்து நீ இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கியே, இதை பார்த்துட்டு உன்னோட பொண்ணு சந்தோஷப்படுவாளா என்ன அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த, அவளோ அன்னைக்கு மாத்தான் அந்த கிண்டர் கார்டனுக்கு என் பொண்ணு அனுப்பாம இருந்திருந்தேன்னு வைவேன், அவ உயிரோட இருந்திருப்பா, இதை நினைச்சு என்ன நானே பிளேம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்தா அவனுமே ரொம்ப ஃபீல் பண்றான். பொண்ணோட திங்ஸ் எல்லாமே என்னோட வீட்டில தான் இருக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் நானும் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கான லாக்கை வந்து ஓபன் பண்றா. ஆனா அது ஓபன் ஆகவே மாட்டேங்குது. என்ன பொண்ணோட பர்த்டேவை தானே பாஸ்வேர்டா வச்சிருந்தோம், அப்புறம் ஏன் ஓபன் ஆக மாட்டேங்குது, யார் சேஞ்ச் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட நம்ம ஹீரோவா கதவை திறந்துட்டு இருக்கான். இப்ப நம்மளோட ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து முயற்சி பண்ண அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஏன் நான் உள்ள வரக்கூடாதா, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வர, இல்ல இல்லாதனால வீடு ஃபுல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்கா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இருந்து யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரதரோட ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ண அவனும் வந்து நீ தேவையில்லாம சிசியோட லேண்ட் ஓனருக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாததை சொன்னோனையும் அவளையும் அவ பையனையும் வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க, அதனாலதான் நான் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் வந்து தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு தான் பொண்ணோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா தான் பொண்ணோட போட்டோவை ஃப்ரேம்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா தன் பையனோட போட்டோவை வச்சிருப்பா அந்த கொடுமைக்காரி. அது மட்டும் இல்லாம அவ பொண்ணோட ட்ரெஸ் ஒண்ணு கூட அங்க இருக்காது. இப்ப அந்த போட்டோவையும் டஸ்ட்பினையும் எடுத்துட்டு வந்துட்டு என் பொண்ணோட கிளாத் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் மேலேயே அந்த போட்டோவை தூக்கி எறிஞ்சிட்டு யாடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும் நான் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் பொண்ணோட போட்டோவை கிழிச்சு போட்டுட்டு இந்த திருட்டு பயலோட போட்டோவை எடுத்து அதில் வச்சிருக்கான், பாத்தியா இவனோட புத்திய. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட ட்ரெஸ் ஒன்று கூட இல்லை, மரியாதை என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோவோ கீழே கிழிஞ்சு கிடக்கிற தன் பொண்ணோட போட்டோவை எடுத்துட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த, அவளோ பதில் சொல்ல வர அந்த பையனோ வந்து இறந்தவங்களோட திங்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கோவப்பட, இப்ப அந்த கேவலமானவளோ இங்க பாருங்க உங்க பொண்ணோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குதா, அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவளோட ஞாபகம் வந்துட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இல்லாதவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. யாரை கேட்டு என் பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து மற்றவங்களுக்காக கொடுக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்க. நம்மளோட ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவ கண்ணத்துலயே ஒரு அறைய விட்டுறா. இப்ப நம்மளோட ஹீரோவை வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, பாத்தியா நான் கவலைப்படுவேன்னு சொல்லி தானே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வந்து விழுந்து கிடக்கிறவளோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரேன் அவளை பிடிச்சு வெளியில இழுத்துட்டு வரா. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவளை கீழே தள்ளி விட்டுட்டு, எப்படி ஒரு கேவலமான ட்ரெஸ் அடி நீ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து என் புருஷனை வந்து கவர் பண்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்க சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திமிரு பிடிச்ச பையனும், எங்க அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க டேடி செங்பை கிட்ட சொல்லி உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது உங்களோட டேடியா, அப்ப குடும்பமாவே மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ கோவப்பட்டு இருக்கான். கீழே விழுந்து கிடக்கிறவளோட கண்ணத்திலேயே நம்ம ஹீரோயின் ஒரு அறையை விட நம்மளோட ஹீரோவோ இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் போலீஸ்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட வந்து லாயர் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இருக்கக்கூடிய வீடு வந்து இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, இவங்களோட அனுமதி இல்லாம யாரோ 2 பேர்த்த கொண்டு வந்து வீட்டுல தங்க வச்சிருக்க, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து டொனேட் பண்ணிருக்கீங்க, அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா, மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோ வந்து என் பொண்ணோட ட்ரெஸ் எனக்கு வேணும், அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன் பொண்ணோட ட்ரெஸ் நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்களை தேடி கண்டுபிடிச்சலாம் அதை வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட உங்களை கெஞ்சிர எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனும் வந்து அந்த ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சு வாங்க முடியாதுன்னு சொல்றாள், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்றான். அப்படின்னா சரி இவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதான் மன்னிப்பு கேட்டுட்டால விடு அப்படின்னு சொல்றான். அதோட விட முடியாது, பொண்ணோட கல்லறைக்கு முன்னாடி வந்து இவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வந்து என்னோட நெஞ்சில கையை வச்சுட்டு உடம்பு முடியாத மாதிரி ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ சிசி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்க போக அங்க நின்றுட்டு இருக்க லாயரோ வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கத்த, இப்போ உன்னோட கல்லறைக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கறியா இல்லைன்னா அவளை ஜெயிலுக்கு அனுப்புறியா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் மிரட்ட, இப்ப மொத்த பேரும் கிளம்பி அந்த குழந்தையோட கல்லறைக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த திமிரு பிடிச்சவளையும் அவ பையனையும் பொண்ணு முன்னாடி முட்டி போட்டு உட்கார சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்ல, அந்த பையனும் வந்து அம்மா நாளா மன்னிப்பு கேட்க மாட்டேன், எனக்கு இவளை சுத்தமா பிடிக்காதுமா அப்படின்னு சொல்ல,
சொல்ல அவளை வந்து தன் பையனோட வாயை மூடிட்டு இருக்கான். உன் பையன் உன்னை விட பல மடங்கு கேவலமா இருக்கான் பாத்தியா, உன்னோட வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கையில இருக்கக்கூடிய அந்த சாட்டையை வாங்கி இப்ப அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். இது என் புருஷனை ஓ வலையில விழுக வச்சதுக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட மேரேஜ் லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணதுக்கு, என்னோட குடும்பத்தை சிதைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட இப்ப என் பொண்ணுக்கு முன்னாடி மன்னிப்பு கேளுன்னு சொல்ல நான் செஞ்சது தப்புதான் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அடுத்ததா ஒரு அடியை போட்டுட்டு இது எதுக்கு தெரியுமா, என் பொண்ணோட இதயத்துக்காக அவளை கொலை பண்ண இல்லையா, அவளும் அதே மாதிரி கீழே குனிஞ்சு அவளை வந்து என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னும் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அடியை போடுறா. இன்னொரு அடியை போட்டுட்டு இது எதுக்கு தெரியுமா, என் பொண்ணோட ஆம்புலன்ஸை திருடி என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் சரியான டயத்துக்கு கிடைக்க விடாம பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க நம்ம ஹீரோவோ வேகமா வந்து ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு பாரு ஏற்கனவே அந்த பையன் ரொம்ப வீக்கா இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பார்த்தோன்னே அவளுக்கு கோவம் வந்துருது. அவனையும் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பையன் வீக்கா இருக்கான் அப்படின்றது மட்டும் உனக்கு தெரியுது, ஆனா உன் பொண்ணு அங்க உயிருக்காக போறானது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முதலையும் 4 அடியை போட்டுட்டு இருக்கான். பக்கத்துல விழுந்து கிடக்கக்கூடிய அவன் பிரதரோட ஒய்ஃபோ இதுக்காக இவரை தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல வாயை மூடு, வாயை திறந்துன்னு வச்சுக்கோமே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளோட ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. தன் பொண்ணோட கலரிய பார்த்துட்டு பாரு செல்லும், இங்க விழுந்து கிடக்கக்கூடிய எல்லாருமே வந்து உன் சாவுக்கு காரணமானவங்க, இந்த பாவிகளை வந்து ஓ முன்னாடி இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வச்சிருக்கேன், இதோட அம்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப கூட நம்மளோட ஹீரோ கொஞ்சம் கூட கவலைப்படாம அதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டோம் இல்லையா, எங்களை இங்க இருந்து போக விடு அப்படின்னு சொல்லி திமிரா பேசிட்டு இருக்கான். திமிராவாட பேசுற வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தன் ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு போறா. பை உன்னையும் அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் ஒய்ஃப் பையன் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாருமே இந்த கிண்டர் கார்டன்ல வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, அது யாரோ மனுஷங்க வேணும்னே செஞ்சதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட டீனை மீட் பண்ணி நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க லாஸ்ட் டைம் வந்து கிண்டர் கார்டன்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அப்ப என் பொண்ணு உயிருக்காக போராடிட்டு இருந்தா, அவளோட தலையில வந்து பலமா அடிபட்டு இருந்துச்சு. அப்ப உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண செங்பை அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து என் பொண்ணை காப்பாத்தாம அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டாரு, சரியான டயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால என் பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால நீங்க அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவரும் நாங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு சரியான கடுப்பு வந்துருது. முதல்ல போய் என் சிசியோட ஒர்க்குக்கு ஆப்பு வச்ச, இப்ப வந்து ஏன் ஒர்க்குக்கும் ஆப்பு வச்சுட்ட அப்படின்னு சொல்ல இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோயினும் இதுதான் ஆரம்பம், இன்னும் நிறைய இருக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நம்மளோட ஹீரோவோ வந்து அது மட்டும் இல்லாம நீ டாக்டரா இருக்கிறதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த திமிரு பிடிச்சவளோ வந்து போன்ல அந்த கிண்டர் கார்டனோட ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு யாரோ மனுஷங்க தான் காரணம் அப்படின்ற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கத பாக்குறா. இந்த மாதிரி டயத்துல இந்த செங்பையை வந்து தனியா விடக்கூடாது, இந்த நியூஸை பார்த்தான்னு வச்சுக்கோமே நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்மளோட ஹீரோக்கு போன் பண்ணி என் பையன் வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், தயவு செஞ்சு அவன் கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் வந்து நான் நிறைய வந்து டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நேரம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்து என்னடா பிளான் போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பத்ததுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே வந்து அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ தானே அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு பில்லோவை வச்சு அவளை அடிச்சிட்டு இருக்காங்க. மரியாதையே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போயிடு, அங்களா அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட அவளை வந்து இது என்னோட வீடு, இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நீ இன்னொருத்தி வீட்டுல அவ ஹஸ்பண்டோட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்க, எங்கனால இதை அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆள் அழுக்க வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.